சுவாசம் பதிப்பகம் வழங்கும் வானதியின் தென்னிந்திய திருமணச் சடங்குகள். தென்னிந்திய இனக்குழுக்களின் திருமணச் சடங்குகளை பதிவு செய்யும் புத்தகம். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். தம்பி தேசியம், நேத்து இந்தியா ஜெயிச்சிருச்சு சாம்பியன்ஸ் டிராஃபில, ரொம்ப சந்தோஷமா? ஆமா, அதுவும் அந்த ஹெட் விக்கெட் எடுத்த உடனே நான் வந்து முடிவு பண்ணேன் நம்ம தான் ஜெயிக்க போறோம்ட்டு. அதான் வாயெல்லாம் பல்லா இருக்காக்கும். இல்லனாலும் அப்படிதான் இருக்கும். ஆனா நான் இப்போ ஒரு சொல்ல போற செய்தியை பார்த்து உனக்கு அந்த சிரிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப போகும்போது ஒரு சிரிப்பு அப்படின்ட்டு ஒரு படத்தை சொல்லுவானுங்க. ஆமா, முக்கியமான ஒரு செய்தி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி கூட்டம் நடந்துருச்சுப்பா, தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக. பயமா இருக்கேப்பா. பயமா இருக்கா? ரொம்ப பயமா இருக்கு. மத்திய அரசு அவ்வளவுதான் மோடியாச்சு கவிழ போதா? ஆமா, இங்க பாரு, இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது வந்து வேற எந்த மாநிலமும் எடுக்கல. நம்ம தான் முதன்மை மாநிலமா இருக்கோம். அதுல யார் யார் வந்திருக்கா தெரியுமா? அன்புமணி ராமதாஸ் வந்திருக்காங்க, ஜெயக்குமார் வந்திருக்காங்க அதிமுகல இருந்து, அதே மாதிரி இவர் வந்திருக்காப்புல பகுஜன் சமாஜ் தேசிய கட்சி, அதுல இருந்து அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்த் வந்திருக்காரு. ஒட்டுமொத்தமா பார்த்தா அப்படின்னா ரொம்ப பரபரப்பா நடந்திருக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம். அதுல முக்கியமா ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அது என்னன்னு உனக்கு படிச்சு காட்டிடுறேன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்காரு. சரி, அதான்பா. இல்லப்பா, அந்த ஷாக்ல இருந்து மீண்டு வர முடியல. ஷாக்ல இருந்து மீண்டு வர முடியலையா? ரொம்ப பயமா இருக்கு. ஓயாயோ, என்ன இது காமெடி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மத்திய அரசு திட்டிட்டு வீட்டுக்கு போறேன். இதுக்கு ஒரு கூட்டம் காமெடி பண்ணிக்கிட்டு மத்திய அரசை திட்டுறதுக்கு நீயே சொல்ற மத்திய அரசை திட்டுறாங்க அப்படின்னு. உங்க கூட்டணி கட்சியே வந்திருக்கே, அப்ப என்ன சொல்ல விரும்புற நீ? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்திருக்காருல, என்னமோ நடிக்காதப்பா, நீ வந்து அப்படியே எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்ப, இன்னைக்கு சோகமா நடிச்சு எங்களை கிண்டல் பண்றியாக்கும். அதெல்லாம் உன் மனசுக்குள்ள பயம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். புஷி ஆனந்த் கூட வந்திருக்காருல. புஷி ஆனந்த் வந்திருக்காரு. புஷி ஆனந்த் வந்தது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு தலைவர் வந்திருக்காரு. அது யாரு தெரியுமா? யாரு? வி கீரமணியா? வி கீரமணியா? யோ, அது பேரு வேறையா, ஒழுங்கா உச்சரி. ஓ சாரி, பேரு வேற பேர்ல. நான் கூட அழகிரி அவர்களுடைய மகன் தயாநிதி அழகிரி சொன்னது போல அந்த பேரை சொல்லணுமோ நினைச்சிட்டேன். ஓ, அந்த பேரு அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அங்க அந்த அந்த ஒரு கூட்டத்தில் ஓசிஸ் ஒரு பரிமாறப்படுகிறது என்ற காரணத்தினால அவர் வந்திருக்காரோ அப்படின்ட்டு. இப்படி எல்லாம் பேசாத. நீ வந்து கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. அதாவது அவர் வந்து கட்சி நடத்தலையே, திராவிடர் கழகம்னு ஒரு தேர்தல் சாராத அமைப்பு தானே நடத்துறாரு, அவரையும் வந்தாரு நீ கேட்கலாம். அப்படி எல்லாம் கிடையாது. அதான் பதில். தயாநிதி அழகிரி அவருக்கு சொன்னதான் பதில். கிண்டல் பண்ணாதப்பா. உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன, கொஞ்சம் பார்த்து பேசு. அவர் வந்து தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவர், அதனால நாங்க கூப்பிட்டுக்கிட்டோம். தமிழ்நாட்டின் மீது அக்கறை இல்லாத ரெண்டு கட்சிகள், 2 கட்சியோ 3 கட்சியோ தான் இதுல பங்கேற்கவே இல்லை. ஒண்ணு உங்க கட்சி, இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி. மத்த எல்லாருமே ஒருங்கிணைந்த நேர்கோட்டோட போய்கிட்டு இருக்கோம். அதனாலதான் சொல்றோம் நீங்க பி டீம் அப்படின்னு. நான் பி டீமா, அவர் பி டீமா? 2 பேரும் பி டீம். ஆமா, நீங்க அவரோட பி டீம், அவர் உங்களோட பி டீம். எப்ப பாரு வந்து மத்திய அரசு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. அது உனக்கு கண்ணுக்கு தெரியாது. சும்மா பி டீம் ஏ டீம்ட்டு. இந்த கூட்டத்தின் மூலமா நீ என்ன சொல்ல விரும்புற? இந்த கூட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாது, நம்ம வந்து ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கோம், தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் அவர்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தென் மாநிலங்கள்ல இருக்கிற எம்பி எல்லாம் சேர்ந்து இதுக்காக குரல் கொடுக்க, அதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து சேர போறாங்களாம். என்னை விட நிறைய இன்ஃபர்மேஷன் நீ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பாக்கணும்ல, அளவுக்கு பயம் இருக்கு உனக்கு. நீ கேட்டா காவிரி தண்ணியா அவன் தரமாட்டான், கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கேட்டா மத்திய அரசுக்கு எதிராக சட்டமன்றத்தை தீர்மானம் போடுறீங்க. சம்பந்தமே இல்லையப்பா. சரி, நீ வந்து கேரளா முதல்வர்கிட்ட போய் நீட் எதிர்ப்பு, நீட் விளக்குன்னு கேட்டு பாரு, பண்ண மாட்டாங்க. ஏன் தெலுங்கானா நீட் எதிர்க்க சொல்லு, பண்ண மாட்டாங்க. தெலுங்கானால இந்த தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி தெலுங்கை கட்டாயமாக்கியது அந்த அரசு. அவங்கள்ட்ட போய் ஒரு அரசு உனக்கு வந்து சாதகமா நிக்காது, நீ மட்டும் திராவிடம் சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்கல பஞ்சாப்ல, அங்கேயுமே பஞ்சாப் மொழியை கட்டாயம் சொல்லிட்டாங்க. அதையும் நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன். நான் இன்னொன்னு சொல்றேன், தமிழ்நாட்டுல உருது படிச்சா தமிழ் படிக்க தேவையில்லைன்னு விளக்கு கொடுத்துருக்கீங்க, அதையும் சொல்றேன். எப்ப பார்த்தாலும் உருதுன்னு இருக்கியப்பா. உருது மேல உனக்கு என்னதான் கோவம்? அவ்வளவு பாசம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஹிந்தி வேண்டாம் என்று சொல்லி அவரோட பேரை அழகா உருதுல எழுதுறாரு. இதெல்லாம் வந்து உனக்கு பாசம் இருக்கலாம். நீ கேரளா முதலமைச்சரை பத்தி சொன்ன, எனக்கு ஒரு இது இருக்கு. ஏற்கனவே குப்பை கொட்டுற செய்தி ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விருதுநகர் மாவட்டம் இருக்குல்ல, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு பகுதியெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வறண்ட பகுதிப்பா. அங்க வந்து ஒரு திட்டம் வந்து எம்ஜிஆர் காலத்திலே அறிவிக்கப்பட்டது. அதாவது பம்பை அச்சங்கோவில் வைப்பாறு திட்டம் அப்படின்னு. அந்த திட்டத்துக்கு 50 வருஷமா அனுமதி கொடுக்காம இருக்காங்க. அந்த திட்டம் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த தென் மாவட்டங்கள்ல விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி எல்லாம் விவசாயத்துல நல்லா செழிக்கும். அங்க வந்து தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா இதை பத்தி எல்லாம் கவனிக்க ஸ்டாலினுக்கு நேரம் இல்ல. அங்க வைக்கம் நூற்றாண்டுன்னு சொல்லி நேரா போய் பெரியார் வாழ்க, பெரியார் அப்படி அதை பண்ணிட்டாரு, அப்படி இதை பண்ணிட்டாருன்னு சொல்லி நேரா இது கேரளா சிஎமோட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு வாங்கலாம்ல.
எங்க மாவட்டத்துக்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கடைசியில நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, தமிழ்நாடு தான் இதை முதல்ல எடுத்து பேசியிருக்கு, மற்ற மாநிலங்களும் இதுக்கு குரல் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏற்கனவே இவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன், கர்நாடகா சிஎம் இருக்கக்கூடிய சித்தராமையா. பேசியிருக்காரு. ஆனா நீ பார்த்து வச்சுக்கோயேன், இன்னைக்கு காலையில தான் இந்த டீலிமிட்டேஷன் குறித்து விரிவாக ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ப்ரொஃபசர் கௌதம் தேசிராஜு என்பவர். அவர் யாருன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இருக்காருல்ல, முன்னாள் குடியரசுத் தலைவர், அவரோட பேரை அவர் எழுதின புத்தகம். அது குறித்து அவர் ரொம்ப விரிவாக இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. எதற்காக தேவை அவர் என்ன சொல்றாரு, அவர் வசிக்கிறது பெங்களூர் நார்த் பாராளுமன்ற தொகுதி. அங்க இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது சென்னை நார்த் இருக்கு இல்லையா, சென்னை வட சென்னை தொகுதி, அதை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கு. அப்போ அவங்க போடுற ஒரு ஓட்டருடைய வேல்யூ அப்படிங்கிறது சென்னை நார்த்தோட கம்பேர் பண்ணும்போது 1/2 மடங்கு தான் இருக்கு. அதாவது ஹாஃப் த வேல்யூ ஆஃப் சென்னை நார்த், அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ ஒரு பரவலான தொகுதி மறுசீரமைப்பு நடந்தாதான் பாசிபிள் அப்படிங்கிறாரு. அதாவது நான் இதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கேன். அதாவது குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு. ஸோ அதை வந்து முறையா பின்பற்றினது தென் மாநிலங்கள், குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம். ஆனா வட மாநிலங்கள் வந்து அதை முறையா பின்பற்றல. அவங்க வந்து 2க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் எல்லாருக்குமே தெரியும்ல. அதனாலதான் அங்க அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கு, இங்க மக்கள் தொகை கம்மியாயிருச்சு. ஃபெர்டிலிட்டி ரேட் இருக்குல்ல, ஃபெர்டிலிட்டி ரேட் எடுத்து பார்த்தா கூட தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்கள் பார்த்தோம்னா பாயிண்ட்ஸ் தான் வித்தியாசம் இருக்கும். அது தவிர இன்னொன்னு அவர் என்ன சொல்றாரு, சென்னையில மட்டும் பார்த்தோன்னா 3 தொகுதி, கன்னியாகுமரியில எவ்வளவு தொகுதி? கன்னியாகுமரியில 1 தொகுதி, திருநெல்வேலியில 1 தொகுதி தான், தென்காசியில ஒரு 2-3 தொகுதிகள் ஒண்ணு இருக்கு, ராமநாதபுரத்துல 1 அவ்வளவு பேர். அப்போ சென்னை எதற்காக அதிகமாக இருக்கு இங்க வந்து தொகுதிகள்லாம் பாப்புலேஷன். கண்டிப்பா. சோ அவருடைய பார்வையில எல்லாத்துமே பாப்புலேஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா பாருங்க. டீலிமிட்டேஷன் குறித்து நீங்க என்ன சொன்னாலும் சரி, முதல்வர் என்ன சொல்றாரு, பிரதமர் மோடி அவர்கள் உறுதி அளிக்கணும், தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டாது என்று சொல்றாரு. கரெக்டு தானப்பா. அதாவது அவர் உறுதி அளிச்சுதானே ஆகணும். ஏன்னா நான் என்ன சொல்றேன், முதல்வர் அதாவது தென் மாநிலங்கள்னு சொல்றாரு, நான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எந்த பாதிப்பு வராதுன்னு அவர் உறுதி அளிக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா மோடி ஆட்சியில என்னென்னலாம் நடக்குன்னு நமக்கு தெரியாதப்பா. 50 வருஷமா நம்ம தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாம இருக்கோம். 50 வருஷமா பண்ணாம இருக்கிற இந்த சூழல்ல சென்சஸ் எடுத்து இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான், முதல்ல பெண்களுக்கான ரிசர்வேஷன் 33% கொண்டு வந்தாங்க இல்லையா, அது எந்த தொகுதிக்குன்னு தெரியும். அப்புறமா இந்த தொகுதியில எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்னு தெரியும். பிளஸ் இப்போ பண்ணா மட்டும்தான், இப்போ யூகே, அமெரிக்காவில் மற்ற நாடுகள்ல எங்க எம்பிஸா இருக்காங்களோ, உதாரணம் யூகேவை எடுத்துக்கோங்க, அங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தினாரு, இங்க எவ்வளவு படுத்துறாருன்னு தெரிஞ்சா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஓவரால் பிக்சர் கிடைக்கும். இதுல கண்மூடித்தனமாக எதிர்க்காமல், கண்மூடித்தனமாக ஆதரிக்காமல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீ வந்து கண்மூடித்தனமா ஆதரிக்கிற, நான் வந்து கண்மூடித்தனமா எதிர்க்கிறேன். பார்ப்போம் மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இந்த என்னது தொகுதி மறுசீரமைப்பு பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளுக்கும் நாங்க ஒரு நாள் ஒரு செஷன் தனியா வச்சு அதுக்கான பதில்கள் சொல்ல போறோம். ஆமா, வர சண்டே வந்து அது நடக்க இருக்கு. அதனால உங்களுடைய கருத்துக்களும் கேள்விகளும் கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த இதெல்லாம் விட்டுருவோம். இதை பத்தி விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையில ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு, தெரியுமா? ஆமா, அதான் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் தானே. இல்லப்பா, ஏன்பா அப்படி சொல்ற? அவர் வந்து நான் வந்து அதுல ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. அந்த அறிக்கையை முழுசா வாசிக்கும் பொழுது நாடாளுமன்றம் அப்படிங்கிறதுக்கு பதில் நாடாளுமன்றம்னு இருக்கு. டாக்கு பதில் லா போட்டிருக்காங்க. அதாவது ஒரு அறிக்கை வெளியிடும் பொழுது தமிழ்நாட்டுல ஆள போறோம் அப்படிங்கிற ஆசையோட இருக்கக்கூடிய ஒருத்தர் அதை கூட பார்க்காம போட்டிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் என்ன சொல்றது, மன வருத்தமா தான் இருக்கு. திமுக அமைச்சர்கள்ட்ட ஒரு 4 வரி சேர்ந்தாப்புல தமிழ்ல எழுத சொல்ல பாத்தியா, விஜய்க்கு சப்போர்ட் பண்ற பாத்தியா, அதனாலதான் நான் சொல்றேன். நீங்க எல்லாம் தமிழை பத்தி பேசலாமா அப்படின்ட்டு யோசிச்சேன். நீங்க சமஸ்கிருதத்தை பத்தி பேசுவீங்க, வடமொழிகளை பத்தி பேசுவீங்க, நாங்க தமிழை பத்தி பேசக்கூடாதா? நாங்க பேசல, முதல்வர் பேசியிருக்காரு, சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் நிறைய நிதி ஒதுக்குறீங்க, தமிழுக்கு ஒதுக்கல அப்படின்ட்டு. தமிழுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கறத எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு. நீங்க பல்கலைக்கழகத்தை கட்டு ஒரு நிதி ஒதுக்கணும். சரி, பல்கலைக்கழகம் அப்படிங்கறத பின்னாடி வச்சுக்கிடுவோம். இப்ப நிறைய செய்திகள் தமிழ்நாட்டுல போய்கிட்டே இருக்கு. முக்கியமான செய்தி நான் சொல்லிடுறேன். அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் பாத்தியா? என்ன ட்வீட்? அதாவது திமுகவுடைய நகரமன்ற தலைவருடைய வளையல ஒரு கவுன்சிலர் திருடி இருக்காரு. ஆமா, திருட முற்பட்டிருக்காரு. எப்பா இதெல்லாம் பொய்ப்பா. அதாவது அவங்க வந்து நீ அந்த அம்மாவுடைய முகத்தை பார்த்தனா அது ஒரு சிரிப்பு இருக்கு. அவங்க வந்து என்ன தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸா ஏதாவது விளையாட்டுக்கு பண்ணிருப்பாங்க, அத போய் நீங்க பெரிய இதா போட்டு அதை திமுகவையும் பிரிக்க முடியாது. யாரு சொன்னாது? அவர்தான் சொல்லிருக்காரு, அண்ணாமலை சொல்லிருக்காரு. அதாவது மக்களுடைய நாங்க வந்து திருடுறோம் நீங்க சொல்றீங்களே, தமிழக வாக்காளர்களுடைய மனதை திருடி விட்டோம். அதனாலதான் அவங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து 50க்கும் மேற்பட்ட ஆண்டுகளா கருணாநிதி இருந்தார்ல. ஆமா, ஏன்பா இந்துக்களை திருடன் என்று சொல்றேன் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு?
உள்ளம் கவர்ந்த கல்வனா அந்த மாதிரி ஏதோ சொன்னாரு. ஆமா, அதான் நாங்க வந்து கவிதையிலே அடிச்சிருவோம் யாருனாலும். ஆமா, இப்படிதான் நான் 60 வருஷமா ஏமாத்திக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி ஷோ ஒண்ணு சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஷோ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இந்த திமுக பொதுக்கூட்டங்கள்ல அதெல்லாம் ஏன் தெரியுமா இப்படி கை கோத்துட்டு நிக்கிறாங்க, கை விட்டுட்டு டக்குன்னு அடுத்தவன் ஜோபியில கை விட்டு திருடிடுவானா. ஜோபினா என்னது? ஜோபினா பாக்கெட், பாக்கெட் பை. அத தமிழ்ல சொல்லலாம்ல. ஜோபிங்கிற ஜோபினா என்ன, வடமொழியை திணிக்க பாக்குறீங்க? அப்படிதாயா அதுல சொல்லியிருந்தாரு. ஏன்பா இப்படி இருக்க, முதல்ல இதா செயல்படு, என்ன சொல்றது, தமிழுக்கு ஆதரவா செயல்படு, அதுக்கப்புறம் நீங்க தமிழுக்கு இடிச்சதெல்லாம் போறோம். எப்ப அரக்கோணம் எம்பி இருக்காருல்ல ஜெகத் ரட்சகன், அவர் ஏதோ குடியரசுத் தலைவரை பத்தி தவறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன விஷயம்? தவறான்னு சொல்றாங்க, நீங்க பொருளைய கிளப்புறீங்க. அவர் தவறா பேசியிருக்க வாய்ப்பு இல்ல, நீ சொல்லு என்ன. ஒண்ணும் இல்லப்பா, அவர் என்ன சொல்றாரு, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், ஆமா, அவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அவங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வராங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மகா கும்பமேளாவில் அவர்களை அனுமதிக்கவில்லை அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனா அவங்க போய் புனித நீராடி இருக்காங்க. எனக்கே தெரியுது, ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு தெரியல, மக்கள் பிரதிநிதிக்கு தெரியல, இப்பதான் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஏதோ எனக்கு தெரியல, அவர் அப்படி பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க ஏதோ திருச்சி ஏதோ போடுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எம்பிக்கு வந்து நான் ஒரு டீ கடை வச்சிருக்கேன்ப்பா, எனக்கே இது தெரியுதுன்னா எம்பி அவர்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்க தான் பொய்யான செய்திகளை உங்களுக்கு ஆதரவான ஊடகங்கள் மூலமா பரப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்லட்டுமா, அயோத்தி ராமர் கோவில் இருக்குல்ல, அதை தகர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோட சுட்டி திரிந்த ஐஎஸ்ஐ, பாகிஸ்தான் உளவு அமைப்பு ஐஎஸ்ஐ இருக்கு இல்லையா, அது தொடர்புள்ள ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்காரு. எங்க கைது செய்யப்பட்டிருக்காரு? அந்த சுற்றுவட்டாரத்திலே. சரி, இது வந்து மிகப்பெரிய ஒரு கன்சர்ன். ஏன்னா தொடர்ச்சியாக பாகிஸ்தான்ல இருந்து ராமர் கோயிலை இடிப்போம் இடிப்போம் என்று நமக்கு அச்சுறுத்தல்கள் வந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில அவர் கறிக்கடை வச்சிருக்காருங்க, கறிக்கடையில வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. பாகிஸ்தான்ல இருந்து வந்து இங்க கறிக்கடை வச்சிருக்காரு, தொடர்போட இருக்காங்க. அப்படி சொல்லுப்பா, இந்தியாக்காரு அங்க தொடர்புல இருக்காரு, இங்க கறிக்கடை வச்சிருக்காரு. நீ என்னமோ பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்த மாதிரி சொல்ற. அவருக்கு ஆதரவா இல்ல நீ சொல்றத பார்த்தா பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்த மாதிரி சொல்ற. நம்ம இந்தியர்களே இப்படி இருக்காங்க, துரோகிகள் இருக்காங்க அப்படிங்கறத நான் எடுத்து சொல்றேன். அதனால நம்ம நாட்டுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கறத நீ சொல்ல வர்ற. மக்கள் வந்து சேஃபா இருந்துக்கணும்னு சொல்ற, அப்படித்தானே? இன்னுமே நம்மளுடைய பாதுகாப்பு அமைப்புகள் இப்போ ரொம்ப நல்லா செயல்பட்டு இருக்காங்க. இன்னுமே நல்லா செயல்பட்டு இது போன்ற விஷயங்களை களை எடுக்க வேண்டும். நினைச்சு பாரு, நாங்க தான் இப்ப போன மாசம் தான் போயிருந்தோங்க. அங்க மக்கள் கூட்டம்னா கூட்டம், எள்ளு போட்டா எள்ளு கீழே விழாதுங்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் என்றால் இந்த நாடே தாங்காது. அதனால இன்னுமே வீரியமாக இது போன்ற விஷயங்களை களை எடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக பாகிஸ்தான்ல இருந்து அச்சுறுத்தல் வந்துகிட்டே இருக்கு. இந்த ஃபரத்துல்லா கோரி என்பவர் ராமர் கோயிலை இடிங்க இடிங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. யார் தெரியுமா அவரு? ஆமா, நீ கூட ஒரு வீடியோ போட்டிருந்தியா? ஷௌகத் அலி சாரோட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஃபரத்துல்லா கோரி என்பவர் ராமேஸ்வரம் கஃபே அட்டாக் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு மாஸ்டர் மைண்ட். அக்ஷர்தாம் கோவில் குஜராத்ல இருக்கு, அதுல வந்து தீவிரவாதிகள் தாக்குனாங்க, அதற்கு அவர் மாஸ்டர் மைண்ட். அவர் இப்போ பாஷாவுக்கு ஆதரவா வீடியோ போட்டிருக்காரு. யாரு? நம்ம அல்லுமா பாஷா அவர். ஆமா, அவர் தியாகி, கோயம்புத்தூர் சிங்கம் எல்லாம் வீடியோ போட்டிருக்காரு. சீமானோட அப்பா தானே அவரு? ஆமா, கரெக்டா படிச்சிட்டேன். இல்ல, சீமான் அவர்கள் அப்பா அப்பான்னு சொன்னாரே, அதனால சொல்றேன். அவர் வந்து தொடர்ச்சியா ராமர் கோவிலை இடிக்க வேண்டும் என்று பேசிக்கிட்டு இருக்காரு. சோ அவர் தூண்டுதல் பேர்ல யாருன்னா இங்க வந்திருக்கலாம். சோ நம்ம இனிமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், எல்லா வழிபாட்டு தரங்களும் அங்கங்க இருக்கணும். கோவிலையும் இடிக்கக்கூடாது, மசூதியும் இடிக்கக்கூடாது, தேவாலயத்தையும் இடிக்கக்கூடாது, புத்த விகாரங்களை இடிக்கக்கூடாது, குருத்வாரையும் இடிக்கக்கூடாது. அங்கெல்லாம் குருத்வாரால போய் நான் சாப்பிட்டு இருக்கேன்பா, இமாச்சல பிரதேசத்துல. குருநானக்ல தானே படிச்சேன். டெய்லியுமே அடிக்கடி அங்க வந்து குருத்வாரால டெய்லியுமே அங்க அன்னதானம் இருக்கு. ஆமா, நான் மத்தியானம் நிறைய சாப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி நானும் சாப்பிட்டுருக்கேன். அதனால நம்ம வந்து இந்தியர்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த வீடியோவுடைய நோக்கம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வந்து பாஜக கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, மும்மொழி கல்விக் கொள்கை தேவை என்பது குறித்து மாணவர்களிடம், பெற்றோர்களிடம், ஒட்டுமொத்தமாக பொதுமக்களிடம் 1 கோடி என்ற இலக்கு வச்சு முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஆன்லைன்லயும் ஃபார்ம் இருக்கான். இவர் வந்து அந்த ஃபார்முடைய இதெல்லாம் சொல்லுவாரு. இந்த இதுல நாங்க அதை போஸ்டரா போடுறோம், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். அதை யாரும் போய் கையெழுத்து போடாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாயிரும். எப்ப அந்த நாஞ்சல் சம்பத் இருக்காருல்ல நம்ம ஐயா, அவர் வந்து அண்ணாமலையை பார்த்து அறவேக்காடுன்னு சொல்லிட்டாருப்பா, அவர் படிச்ச பட்டதாரி மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. எனக்கே இது வந்து ஒப்பீனியன் வேறதான், ஏன்னா அவர் படிச்சுதான் ஐபிஎஸ் ஆயிருப்பாரு. நாஞ்சல் சம்பத் யாரு தெரியும்ல, இஸ்ரோல 15 வருஷம் சர்வ் பண்ணிட்டு அப்படியே பெரிய விஞ்ஞானியா அணு ஆயுதத்தெல்லாம் தயாரிச்சுட்டு இந்தியாவுக்கு பெரிய தொண்டாட்டிட்டு அறிவு ஜீவியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இல்லப்பா, அவர் எதற்கும் துணிந்தவர், துப்புனா தொடச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல ஒரு காலகட்டத்துல. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். இருந்தாலும் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் தேவையில்லை. நீங்க விமர்சனங்களை முன்வைக்கிறீங்களா வைங்க, அறவேக்காடு படிக்கல அப்படின்லாம் சொல்லாதீங்க. அது வந்து அரசியலுக்கு அழகு கிடையாது. ஏன்னா இவர் வந்து தேர்தலில் நிக்க மாட்டாரு, தேர்தலில் போட்டியிட மாட்டாரு. இவர் இப்படி பேசிட்டு போக இப்ப எந்த கட்சியில இருக்காரு? இப்ப அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணன் ஸ்டாலின் சொல்றாருப்பா,
அது வந்து உறுதியா இருக்கு. ஏன்னா இவர் வந்து இப்படி பேசிட்டு போயிருவார். நான் சொல்ல வர்றேன் கருத்து. நாளைக்கு திமுக காரங்க ஓட்டு போடும் பொழுது இவரா போய் மக்கள் மத்தியில் நிக்க போறாரு. மக்கள் மத்தியில் நிக்க போறது அந்த வேட்பாளர்களும் முதல்வர் ஸ்டாலின் போன்ற தொண்டர்களும் தான். ஆமா, அப்ப எங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அரசியல்ங்கிறது உங்களுடைய பேச்சா, நீங்க இலக்கியத்துல நல்லா பேசக்கூடிய நபர். கொஞ்சம் என்ன சொல்றது, உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள். இவனுக்கும் சேர்த்தான் சொல்றேன். சரி, அடுத்த ஷூட் இருக்கு. திருவள்ளுவர் தம்பி வருவாரு, போ, போ. அவர் கூட பேசிக்கிட்டு அவருக்கு இப்ப ஆதரவு வந்து பெருகிட்டே இருக்கு. அது வந்து உனக்கு கூடிய தெரியல. சீக்கிரம் வந்து ஒட்டுமொத்த ஷோவையும் அவர் வந்து சுவாகா பண்ணிடுவாரு போல. ஆமா, நானும் போயிடுறேன், நீயும் போயிரு. இங்க உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு சோகா பேசிக்கிட்டே இருக்கட்டும். தம்பி திருவருள் தம்பி, வணக்கண்ணே. என்னப்பா இன்னைக்கு வெள்ளையும் சொல்லையுமா இருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் டிப்டாப்பா இருக்கீங்களே. அது ஒண்ணும் இல்ல, என்னுடைய வெள்ளை மனசால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உடைய மனது எல்லாத்தையும் கொள்ளை கொண்டிருக்கேன்ல, அதான் சட்டையும் வெள்ளையா போட்டு வந்துருக்கலாம் போட்டு வந்துட்டேன். சரி, இந்த மாதிரி வெள்ளை சட்டை போட்டவங்களால ஒரு பிரச்சனை வந்திருக்குப்பா. என்ன பிரச்சனை? அதாவது அதிமுக இருக்குல்ல, அந்த கட்சியினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் ஈரோட்டுல நடந்திருக்கு. சரி, ஈரோடு பகுதியில வந்து அந்த கட்சிக்காரங்களே 2 பேரும் வந்து சண்டை போட்டிருக்காங்க, சேரெல்லாம் கொண்டு எரிஞ்சிருக்காங்க. அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அந்த மீட்டிங்ல இருந்திருக்காரு. அவர் முன்னாடியே இப்படி ஒரு பிரச்சனை வருது. அந்த ஏற்கனவே நமக்கு தெரியும் அந்த கட்சிக்குள்ள என்னென்னலாம் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த வெள்ளை சட்டை போட்டவங்கனால பிரச்சனை. இதே மாதிரி வெள்ளை சட்டை போட்டு நீ எனக்கு பிரச்சனை கொடுக்க வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். பாப்போம், நீ கொஞ்சம் நல்லா பேசுவேன்னு நினைக்கிறேன். பாப்போம். நான் நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேன். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன, வருமானம் பத்தல, சம்பளம் பத்தல அப்படிங்கிறது தான். ஆமா, இதை வந்து ஒரு 15,000 20,000 சம்பளம் வாங்குற ஆள் சொன்னா பரவாயில்ல. 84,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, ரெடிட் அப்படிங்கிற தன்னுடைய சோசியல் மீடியா தளத்துல நான் ஹோம் லோன் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், நிறைய செலவு இருக்கு, ஏகப்பட்ட செலவு ஆகிட்டு இருக்கு, இந்த சம்பளம் வந்து எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காராம். யாரு? 84,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆளுக்கே இன்னைக்கு வந்து சம்பளம் பத்தலைங்கிற ஒரு நிம்மதி இல்லாம தெரிஞ்சுட்டு இருக்காரு. ஆமாப்பா, இப்ப யாருக்குமே போதும் என்று மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கிறது இல்லையே. இப்ப நீ ஒரு சம்பளம் வாங்குவ, இதை வந்து போதாது அப்படின்னு சொல்லி தானே இந்த பட்டிமன்றத்தெல்லாம் போய் பேசுற, அது மூலமா உனக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கல. அந்த மாதிரிதான் ஒன்னே இந்த வாழ்க்கை கூட நினைச்சு பாத்துக்கோ. ஏன் யாருக்குமே போதும்னு இருக்காது, முக்கியமா இந்த பணம் விவகாரத்துல. ஆனா போதும்னு சொல்ற ஒரு பண்பு எங்க வரும் தெரியுமா உனக்கு? சாப்பிடும் பொழுது மட்டும்தான். சாப்பிடும் பொழுதுதான் எனக்கு போதும் அப்படின்னு திருப்தியா சொல்லுவாங்க. ஆனா நம்ம டீ கடைக்கு வந்தா மட்டும் எனக்கு அந்த மனசு இருக்காது. நீங்க எவ்வளவு போண்டா கொடுத்தாலும் நான் சாப்பிட்டே இருப்பேன். கொடுத்து பாருங்க 10 போண்டா. நீ காசு கொடு, நான் கொடுக்குறேன். என்னப்பா இது, காசு கொடுத்து ஒரு வியாபாரம் நடத்துறோம், இதுல வந்து எவ்வளவு கொடுத்தாலும் தும்பாராம்ல. நீ பேசுற பேச்சை கேட்கறதே பெரிய விஷயம். இதுல உனக்கு ஓசி போண்டா வேற கொடுப்பாங்களாக்கும். போண்டா எனக்கு கொடுத்தா நீங்க போண்டி ஆயிருவீங்கன்னு நினைக்கிறீங்க, அதனால தர மாட்டேங்கிறீங்களா? அதுதான். சரி, நீ வந்து ரொம்ப வந்து அப்பப்ப இதாதான் இருக்க, அதாவது ஐயோ நமக்கு வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கல. இதுக்கு வந்து நீ கும்பமேளாக்கு போய் புனித நீராடி இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல, ஏன் அப்படி பண்ணாம விட்டுட்ட? கும்பமேளா போனா அங்க நிறைய கும்பலா இருக்கும், அதுல நான் தொலைஞ்சிடக்கூடாது இல்ல. ஆமா, நீ அப்படியே சின்ன குழந்தை தொலைஞ்சிருவேன். உனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன் பாரு. அதாவது பிரயாக்ராஜ்ல 45 நாள் நடந்துச்சுல, அது நடந்து முடிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு அங்க வந்து போகணும்னு தோணி இருக்கும், ஆனா போகாம இருப்பாங்க. அவங்களுக்காக உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க, மகிழ்ச்சியான செய்தி. அது என்ன அப்படின்னா, அமிர்த ஜலம் அப்படிங்கிற பெயர்ல அந்த கும்பமேளாவில் இருக்கக்கூடிய இந்த திரிவேணி சங்கம தீர்த்தத்தை டோர் டெலிவரி பண்ண போறாங்களாம்ப்பா. அதாவது 31,000 லிட்டர் திரிவேணி நீரை மாநிலம் முழுவதும் கொண்டு செல்லப்பட உள்ளது. முதல்ல அவங்க மாநிலத்துக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா இந்தியா முழுக்க கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல் கட்டமா நொய்டா அப்படிங்கிறது, அது வந்து டெல்லி உத்தரப்பிரதேசம் பகுதியில் இருக்கு. அந்த நொய்டாவுக்கு 10,000 லிட்டர் நீர் வந்து தீயணைப்பு வாகனங்கள் மூலமா கொண்டு போயிருக்காங்க. ஓ, அப்ப அந்த தீர்த்தம் குடிச்சா நமக்கு எல்லா வியாதியும் குணமாயிரும்? வியாதியெல்லாம் குணமாகாது, அதுல வந்து நீராடணும், குளிக்கணும். உனக்கு நல்ல மனசு இருந்தா எல்லாம் நல்லா நடக்கும். அது வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அதை நம்புறாங்க, நம்மளும் அதை நம்புவோம். ஏன்னா ஒருத்தவங்களுடைய நம்பிக்கையை நம்ம வந்து குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அதனால எல்லாருடைய நம்பிக்கைகளும் மதிக்கப்பட வேண்டும். ஊபி அரசாங்கம் இப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. நிச்சயமா ரொம்ப சந்தோஷம் அண்ணா. இப்ப பொதுவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்த பார்த்து பயம் இருக்கும். நீங்க எதை பார்த்து பயப்படுவீங்க? நீ டெய்லி வந்து இந்த மாதிரி பேசுறேல்ல, உன் பேச்சை பார்த்தாதான் இப்ப நான் ரொம்ப பயப்படுறேன். அதாவது நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன்ப்பா, அப்போ ஒரு கனவு வருது. அந்த கனவுல நீ வந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க. இது எப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்ட போறோமோ, நீ வர்ற உன்னை வராதுன்னு சொல்ல முடியாது. மக்களுக்கு வேற உன்னை பிடிச்சு போச்சு, அதனாலதான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, எனக்கு அதான் பயம். அதாவது இந்த பயலை பார்த்தா உங்களுக்கு பயம் வருது. ஆமா, ஆனா உங்களை பார்த்தா பயத்தோட இருக்கிறமே தெரியல. உங்க துண்ணூர்லாம் பார்த்தா பயபக்தியோட இருக்கிறமே தான் தெரியுது. பயபக்தி அப்படிங்கிறது செய்யும் தொழில இருக்கணும். அதனாலதான் நான் இந்த இடத்துல நிற்கும் பொழுது பயபக்தியோட இருக்கேன். சரி, இப்ப நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன். +1 படிக்கிற ஒரு பையன், பொதுவா எல்லாருக்குமே நம்ம படிக்கும் போது நமக்கும் பரீட்சைனாலே பயப்படுவோம். ஆமா, ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான், பயத்தோடைய உச்சகட்டத்துக்கே போய்
+1 பரீட்சைக்கு பயந்து டெல்லியிலிருந்து ட்ரெயினை பிடிச்சி பெங்களூருக்கு போய் அங்கேருந்து கிருஷ்ணகிரிக்கு போய் ஒரு கட்டுமான வேலையில போய் சேர்ந்துட்டானா பரீட்சைக்கு பயந்து. அப்படியா? இங்க கூட நிறைய ஹிந்திக்காரங்களாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வட மாநிலக்காரங்க. அவங்களும் பார்த்தோன்னா குடும்ப கஷ்டத்துனா இங்க வந்து வேலை பார்க்குறாங்க. ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி பரீட்சைக்கு பயந்துட்டு ஓடி வர கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமா தானே தெரிய வருது நமக்கு. ஆமா, பாருங்க, பரீட்சைக்கு பயந்து அவன் ஒரு வேலைக்கு போயிருக்கான். இப்ப அது அவன் வாழ்க்கைக்கு விஷ பரீட்சை ஆயிடுச்சு. என்ன பண்றது? அவனுடைய அந்த துன்பத்தை கூட நீ இப்படி வந்து ரைமிங்க சொல்ற பத்தியா? பரீட்சையை பத்தி கூட இப்படி பேசுறதுல நான் பரிச்சயமானவன், அதனாலதான் வேற எதுவும் கிடையாது. என்ன பண்றது, நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தலையெழுத்தா இருக்கு. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிருக்கியா நீ? திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முதன்மையான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அந்த கோவில்ல இன்னைக்கு வந்து பங்குனி விழா கொடியேற்றம் நடந்திருக்குப்பா. அதாவது இந்த விழா வந்து 15 நாட்கள் கொண்டாடப்பட இருக்கு. குறிப்பா வர 19ஆம் தேதி முக்கிய நிகழ்ச்சியாக தேரோட்டம் நடைபெற இருக்கு. அதனால நீ அங்கேயும் போய் சாமி கும்பிடு, நல்லா உனக்கு முருகன் அருள் கொடுப்பாரு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமா நிச்சயமா. நான் திருவருள் அப்படிங்கிறதுனால எனக்கு முருகன் அருள் கிடைக்கும் கண்டிப்பா. ஆமா, அதுவும் இல்ல திருப்பரங்குன்றம் திரு அருள் அப்படியே நீ வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோ. நிச்சயமா நிச்சயமா. இப்போ நீங்க முருகனை பத்தி சொல்லிட்டீங்க. ஆமா. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே ஹியூமரா பேசுற ஆளு, உங்களுக்கே தெரியும். ஆமா, ஹியூமராவே பேசி பழக்கப்பட்ட நானு இப்ப ராமரை பத்தி கொஞ்சம் பேச போறேன். இப்போ நீங்க வந்து நாணயமானவர், அதனால நான் இப்படி சொல்றேன். இந்தியால நாணயத்தை எப்படி சொல்லுவோம்? ரூபான்னு சொல்லுவோம். அமெரிக்கால டாலர்னு சொல்லுவோம். சீனால யுவான் அப்படிம்பாங்க. இதே மாதிரி அமெரிக்கால லோவால இருக்கக்கூடிய மகரிஷி வேதிக் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல புதிய வகை நாணயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்களாம். அந்த நாணயத்துல ராமருடைய போட்டோ இடம்பெற்றிருக்கு. அதுக்கு பேரே ராம் நாணயமா. ராம் நாணயம். அதாவது அமெரிக்காலயே நம்ம ராமருடைய நாணயம் வெளியிடுறாங்க. ஆமா, அந்த அளவுக்கு ராமர் வந்து உலகம் முழுக்க இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிச்சயமா. நான் போய் அடுத்து அங்க போகும்போது கூட அங்க இருந்து நாணயத்தை வாங்கிட்டு வந்து உங்க கடைக்கு இதுக்கப்புறம் டீ குடிக்கும் போது அந்த ராம் நாணயத்தை கொடுத்து தான் டீ குடிக்கலாம்னு இருக்கேன். அப்படியா? அதாவது இந்தியாவிலேயே ராம் நாணயத்தை பணப்புழக்கத்துக்கு விடலாம்னு பாக்குறேன். அது ஒரு முயற்சியில இறங்கிடலான்னு இருக்கேன். அமெரிக்காவுக்கு போற பிளான்லாம் இருக்கா? இருக்கு, ஆனா நம்ம பேரிக்கா கூட வாங்குறதுக்கு வழி இல்ல. அமெரிக்கா பேரிக்கா. ஆமா. நிறைய பேர் வந்து சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றது ரொம்ப வருத்தத்தோட வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார். நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார். அவருடைய இடைவிடாத உழைப்பு, மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல வந்து அவர் இரவு பகல் பாராம. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.